வணக்கம். இது தமிழ் ஃபேக்ட் ஜோன் வழங்கும் சிறப்பு விளையாட்டுச் செய்தி அறிக்கை. 2026 காமன்வெல்த் போட்டிகள் கிளாஸ்கோவில் கோலாகலமாக தொடங்கியுள்ளன. 74 நாடுகள் பங்கேற்கும் இந்த மாபெரும் விளையாட்டுத் திருவிழாவில் இந்த முறை இந்தியா பல சவால்களையும் எதிர்பார்ப்புகளையும் சந்தித்துள்ளது. அதை பற்றி விரிவாக பார்ப்போம். விளையாட்டு பட்டியல்களில் செய்யப்பட்ட அதிரடி மாற்றங்கள் இந்தியாவின் பதக்க வாய்ப்புகளை எப்படி மாற்றப் போகின்றன? ஒரு முழுமையான அலசல் இதோ. ஸ்காட்லாந்தின் கலை மற்றும் கலாச்சாரத்தின் மையமான கிளாஸ்கோ நகரம் இப்போது உலக புகழ்பெற்ற விளையாட்டு வீரர்களின் சங்கமமாக மாறியுள்ளது. பிரம்மாண்டமான கலை நிகழ்ச்சிகள் மற்றும் கண்கவர் வான வேடிக்கைகளுடன் கிளாஸ்கோ 2026 போட்டிகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கிவிட்டன. உலக நாடுகளின் சங்கமம் இது. கடந்த பல மாதங்களாக உலகைச் சுற்றி வந்த காமன்வெல்த் ஜோதி இப்போது கிளாஸ்கோ வந்தடைந்துள்ளது. இது வீரர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே 2014 வெற்றிகரமாக இந்த போட்டிகளை நடத்திய அனுபவம் கிளாஸ்கோ நகருக்கு உள்ளது. அந்த பாரம்பரியம் இப்போதும் தொடர்கிறது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இங்கே. இந்த முறை சஸ்டைனபிலிட்டி எனப்படும் சூழல் பாதுகாப்பு மற்றும் குறைந்த செலவில் போட்டிகளை நடத்துவதற்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. இது ஒரு புதிய புரட்சி. கிளாஸ்கோ நகரின் 8 மைல் சுற்றளவிற்குள் அனைத்து போட்டிகளும் திட்டமிடப்பட்டுள்ளன. போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் வீரர்களுக்கு எளிதாக இருக்கவும் இந்த ஏற்பாடு. முக்கியமான 5 இடங்களில் மட்டுமே போட்டிகள் நடைபெறும். இதனால் கிளாஸ்கோ நகரம் முழுவதும் ஒரு ஒலிம்பிக் கிராமத்தைப் போன்ற சூழல் நிலவுகிறது. இந்தியாவின் மிகப்பெரிய பதக்கக் களமாக விளங்கிய மல்யுத்தம் இந்த முறை நீக்கப்பட்டுள்ளது. இது இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாகும். தடகளம், நீச்சல், ஜிம்னாஸ்டிக்ஸ், சைக்கிளிங், ஜூடோ என 10 விளையாட்டுகள் மட்டுமே கிளாஸ்கோ 2026 அதிகாரப்பூர்வ பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. இந்த விளையாட்டுக் குறைப்பு இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளது. ஏன் என்பதை இப்போது விரிவாகவும் ஆதாரத்துடனும் பார்ப்போம். இந்தியாவின் பதக்க வேட்டைக்கு தூணாக இருந்த மல்யுத்தம், பேட்மிண்டன், ஹாக்கி போன்ற பல விளையாட்டுகள் இந்த முறை நீக்கப்பட்டுள்ளன. இது இந்தியாவுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி. இந்தியாவின் மிகப்பெரிய பதக்கக் களமாக விளங்கிய மல்யுத்தம் இந்த முறை நீக்கப்பட்டுள்ளது. இது இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்துள்ளது. கடந்த 2022 பர்மிங்காம் போட்டிகளில் மட்டும் மல்யுத்தத்தில் நாம் 12 பதக்கங்களை வென்றோம். இந்த ஒரு விளையாட்டின் நீக்கம் நமது ஒட்டுமொத்த பட்டியலையே பாதிக்கலாம். மல்யுத்தம் மட்டுமல்லாமல் பேட்மிண்டன் மற்றும் டேபிள் டென்னிஸ் போன்ற விளையாட்டுகளும் இந்த முறை பட்டியலில் இடம்பெறவில்லை. இது நம் வீரர்களுக்கு பெரும் இழப்பு. பி.வி. சிந்து மற்றும் சரத் கமல் போன்ற ஜாம்பவான் வீரர்கள் இந்த முறை தங்களது திறமையை வெளிப்படுத்த முடியாமல் போய்விட்டது. இது ஒரு பெரும் ஏமாற்றமே. மிக முக்கியமாக இந்தியாவின் தேசிய உணர்வாக கருதப்படும் ஹாக்கி விளையாட்டும் இந்த முறை நீக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு ஆர்வலர்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த முறை இரு பிரிவுகளிலும் பதக்கங்களை வென்ற நமது ஹாக்கி அணிகளுக்கு இந்த முறை விளையாடும் வாய்ப்பு இல்லை. இது இந்திய விளையாட்டிற்கு ஒரு பெரும் சோதனை. இருப்பினும் இந்திய அத்லெட்டுகள் சோர்ந்துவிடவில்லை. எஞ்சிய விளையாட்டுகளில் சாதிக்க அவர்கள் தீவிரமாக தயாராகிவிட்டனர். நம் நம்பிக்கை வீண் போகாது. பதக்கங்களின் எண்ணிக்கை குறைந்தாலும் அவற்றின் தரம் குறையாது. தடகளம் மற்றும் பளுதூக்குதல் ஆகிய இரு துறைகளே இப்போது இந்தியாவின் மிகப்பெரிய நம்பிக்கையாக மாறியுள்ளன. ஈட்டி எறிதலில் உலகின் முடிசூடா மன்னனாக திகழும் நீரஜ் சோப்ரா மீண்டும் ஒருமுறை இந்தியாவின் தங்கக் கனவை நனவாக்க காத்திருக்கிறார். சமீபத்தில் 90 மீட்டர் இலக்கை தாண்டி சாதனை படைத்துள்ள நீரஜ் கிளாஸ்கோவிலும் தங்கப் பதக்கத்தை குறிவைத்துள்ளார். அவர் நம் தேசத்தின் பெருமை. பளுதூக்குதலில் மீராபாய் சானு இந்தியாவின் மற்றொரு தூணாக திகழ்கிறார். அவர் தனது 3வது காமன்வெல்த் தங்கத்திற்காக துடிக்கிறார். 49 கிலோ எடைப்பிரிவில் களமிறங்கும் மீராபாய் தற்போது உச்சகட்ட ஃபார்மில் இருப்பது இந்தியாவிற்கு பெரும் பலமாகும். அவர் ஒரு அசாத்திய வீராங்கனை. தடகளத்தில் முரளி ஸ்ரீசங்கர் நீளம் தாண்டுதலில் பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளார். அவர் மீது இந்திய ரசிகர்கள் அதிக நம்பிக்கை வைத்துள்ளனர். கடந்த முறை வெள்ளி வென்ற முரளி இந்த முறை அதனை தங்கமாக மாற்ற வேண்டும் என்ற முனைப்பில் களம் இறங்குகிறார். அவர் நிச்சயம் சாதிப்பார். உயரம் தாண்டுதல் மற்றும் டெகத்லான் போட்டிகளில் தேஜஸ்வின் சங்கர் இந்தியாவின் பன்முகத்திறன் கொண்ட வீரராக கருதப்படுகிறார். அவர் நிச்சயம் பதக்க பட்டியலில் இடம் பிடிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவரின் முன்னேற்றம் இந்திய தடகளத் துறைக்கு ஒரு புதிய உத்வேகம்.
குத்துச்சண்டையில் லோவ்லினா போர்கோஹெய்ன் தலைமையிலான இந்திய அணி பல தங்கப் பதக்கங்களை இலக்காக கொண்டுள்ளது. லோவ்லினா ஒரு போர் வீராங்கனை. சச்சின் சிவாஸ் மற்றும் ஜாஸ்மின் லம்போரியா போன்ற வீரர்கள் கிளாஸ்கோவில் இந்திய கொடியை பறக்கவிட தயாராகிவிட்டனர். குத்துச்சண்டையில் பதக்க மழை பொழியும். ஜூடோ போட்டியில் துலிகாமான் இந்தியாவின் நம்பிக்கையாக திகழ்கிறார். அவர் கடந்த முறை வென்ற பதக்கத்தை விடச் சிறப்பாகச் செய்யத் துடிக்கிறார். நீச்சல் போட்டியில் ஸ்ரீஹரி நடராஜ் மற்றும் பிற இளம் வீரர்கள் கிளாஸ்கோ மைதானத்தில் புதிய சாதனைகளை படைக்க காத்திருக்கின்றனர். கிளாஸ்கோ குளம் இந்தியாவிற்கு ராசியாக அமையும். இந்த முறை பாரா ஸ்போர்ட்ஸ் போட்டிகள் பிரதான போட்டிகளுடன் முழுமையாக இணைக்கப்பட்டுள்ளன. இது சமத்துவத்தை பறைசாற்றும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவாகும். இந்தியாவின் சார்பில் 24 பாரா அத்லெட்டுகள் பங்கேற்கின்றனர். அவர்களின் விடாமுயற்சி மற்றும் உழைப்பு நிச்சயம் நம் நாட்டிற்கு பல பதக்கங்களை தேடித்தரும். இந்திய அரசாங்கம் இந்த விளையாட்டுப் போட்டிகளுக்காக சுமார் 53 கோடி ரூபாயை வீரர்களின் பயிற்சிக்காக ஒதுக்கியுள்ளது. இது ஒரு மிகப்பெரிய முதலீடு. கிளாஸ்கோவில் தொடங்கும் இந்த வெற்றி பயணம் உலக அரங்கில் இந்தியாவின் விளையாட்டு வலிமையை மீண்டும் ஒருமுறை உலகிற்கு பறைசாற்றும். ஜெய் ஹிந்த். விளையாட்டுகளின் எண்ணிக்கை குறைந்தாலும் இந்தியா 30 முதல் 40 பதக்கங்களை வென்று டாப் இடங்களுக்குள் வர வாய்ப்புள்ளது என வல்லுநர்கள் கணித்துள்ளனர். வெல்லும் ஒவ்வொரு பதக்கமும் 140 கோடி மக்களின் கனவாகவும் நம் வீரர்களின் அசாத்திய விடாமுயற்சியின் வெற்றியாகவும் அமையும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த காமன்வெல்த் போட்டிகள் 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்கான ஒரு முக்கிய பயிற்சி களமாகவும் உத்வேகமாகவும் அமையும். கிளாஸ்கோவில் தொடங்கும் இந்த வெற்றி பயணம் உலக அரங்கில் இந்தியாவின் விளையாட்டு வலிமையை மீண்டும் ஒருமுறை உலகிற்கு பறைசாற்றும். ஜெய் ஹிந்த். இந்திய வீரர்களின் வெற்றி பயணம் தொடர நாமும் அவர்களை உற்சாகப்படுத்துவோம். நம் நாட்டு வீரர்களுக்கு உங்கள் வாழ்த்துக்களை கீழே உள்ள கமெண்டில் தெரிவியுங்கள். கிளாஸ்கோ 2026இல் இந்தியா மிகப்பெரிய சாதனைகளை படைக்கும் என நம்புவோம். இதுபோன்ற மேலும் பல சுவாரஸ்யமான விளையாட்டுச் செய்திகளுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். தமிழ் ஃபேக்ட் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.